ஸோ இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஏன்டா மேக்ஸ் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு தான் நான் பயாலஜி குரூப்பே எடுத்தேன். இதுலேயும் மேக்ஸ் வருமா அப்படின்ற மாதிரி எல்லாரும் பயப்படுற ஒரு சப்ஜெக்ட் அந்த பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக வந்து பார்க்கலாம். அதோட டெஃபினிஷன், அதோட ஓவர் வியூ மட்டும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறேன். இதுக்கு அடுத்தடுத்த வீடியோலாம் அதை பற்றி டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பேர்ல இருந்து அர்த்தத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா புள்ளி விவரம் அப்படின்னு அர்த்தம். பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா உயிரியல் சம்பந்தமான புள்ளி விவரம் அப்படின்னு தான் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் வந்து சொல்லுச்சு. ஸோ இப்போ அதோட டெஃபினிஷன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, பிரான்ச் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விச் இன்வால்வ்ஸ் டிசைனிங் பயாலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட், கலெக்டிங் டேட்டா, அனலைசிங் அண்ட் ஆர்கனைசிங் த டேட்டா அண்ட் இன்டர்பிரட்டிங் த ரிசல்ட் டு இன்ஃபர் அபவுட் அ லார்ஜ் பாப்புலேஷன். என்னடா நண்பன் விஜய் மாதிரி பேசுகிற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ என்ன அப்படின்னா வந்து அதாவது இப்போ நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன், நான் ஒரு சயின்ஸ் விதமாக ஒரு ஒரு விஷயத்தை வந்து நான் ஒரு ரிசல்ட் கொடுக்குறேன் அப்படின்னா, அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்றத வந்து அதை ஒரு எவிடன்ஸ் ப்ரூஃப் மாதிரி கொடுக்கறதுக்கு இந்த பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எப்படி டிசைன் பண்ணணும், இப்போ நீங்கள் ஒரு ஒரு விஷயம் வந்து பண்ண போகிறீங்க, அது எப்படி வந்து டிசைன் பண்ணணும், அதுக்கு எப்படி என்னென்ன டேட்டா வந்து கலெக்ட் பண்ணணும், ஸோ கலெக்டிங்கு, அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி அனலைஸ் பண்ணணும், எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறதுனா இன்னொருத்தருக்கு வந்து புரியணும், அது எப்படி ஆர்கனைஸ்டாக வந்து சொல்லணும் அப்படின்றதும், உங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்டை வந்து எப்படி இன்டர்பிரட் பண்ணணும் அப்படின்றதுக்கும் இந்த பயோஸ்டாட்டிக்ஸுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதை வச்சு ஒரு லார்ஜ் பாப்புலேஷனுக்கு நீங்கள் வந்து ஓகே இந்த மாதிரி தான் நடக்குது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு தான் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயே ரெண்டு விதம் வந்து இருக்குது. ஒன்று வந்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இன்னொரு வந்து இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா பேர்லேயே வந்து இருக்குது டிஸ்கிரைப். அதாவது இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி மட்டுமே நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிறைய பாப்புலேஷன் பீப்புள் வந்து இருக்காங்க. அதுலேருந்து கொஞ்சம் பேரை, ஒரு 10 பேரை மட்டும் நீங்கள் எடுக்கிறீங்க. அந்த 10 பேருமே ஆஃப்ரிக்கன்ஸாக இருக்காங்க, அமெரிக்கன்ஸாக இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்ரிக்கன்ஸாக இருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேர் ஆஃப்ரிக்கன்ஸாக இருக்காங்க அப்படின்றது உங்கள் ரிசல்ட். அது வந்து அந்த 10 பேருக்கு மட்டும்தான் பொருந்தும். இது இந்த ஹோல் பாப்புலேஷனுக்கே வந்து ஆஃப்ரிக்கன்ஸ் தான் இருக்காங்க அப்படின்ற வந்து நீங்கள் வந்து எடுத்துக்க முடியாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து அது நீங்கள் எடுத்த எந்த குரூப்போ, எந்த சாம்பிளோ, எந்த டேட்டாவோ அதை பற்றி மட்டுமே டிஸ்கிரைப் பண்ணுறத டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஆர்கனைசிங், சமரைசிங் அண்ட் டிஸ்கிரைபிங் குவான்டிஃபையபிள் டேட்டா, அதாவது உங்களால் எண்ணக்கூடிய அளவு இருக்கிறதா நம்ம குவான்டிஃபையபிள் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். யூசிங் டேட்டா ஆர் குரூப் டு டிஸ்கிரைப் அபவுட் த சேம் குரூப் ஒன்லி. ஸோ அந்த நீங்கள் எந்த குரூப் எடுக்கிறீங்களோ அந்த குரூப்பை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது தான் நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இதோட பேர்லேருந்து நமக்கு அர்த்தத்தை வந்து தெரியுது. இன்ஃபர் பண்ணுறோம், அது மாதிரி நம்மளோட ரிசல்ட் இருக்குது, இதை வச்சு தான் இந்த நம்ம எடுத்த சாம்பிள்லேருந்து மொத்த பாப்புலேஷன் இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம இன்ஃபர் பண்ணுறது தான் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ் அ ரேண்டம் சாம்பிள் ஆஃப் டேட்டா டேக்கன் ஃப்ரம் அ பாப்புலேஷன் டு மேக் இன்ஃபரன்ஸ் அபவுட் த ஹோல் பாப்புலேஷன். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே இந்த பாப்புலேஷன் ஒரு 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 பஞ்ச் ஆஃப் பீப்புள் வந்து இருக்காங்க. அதுல இருந்து ஒரு 10 பேரை நான் சூஸ் பண்ணி அந்த 10 பேருக்கு வந்து நான் ஒரு ஒரு ட்ரக் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு, இப்போ பிளட் ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணுறதுக்கான ஒரு ட்ரக் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா அந்த 10 பேருக்கு ஒரு ஒரு விதமான வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு ஆவரேஜ் எடுத்து ஓகே இந்த 10 பேருக்கு இப்படி வேலை செய்யுது அப்படின்னா இங்கே இருக்க ஹோல் குரூப்புக்கும் இந்த மாதிரி தான் இந்த மருந்து வந்து வேலை செய்யும் போல, ஏன்னா எல்லாருமே மனுஷங்க தானே. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஒரு இன்ஃபர் பண்ணுறது, உங்களுக்கு நான் வந்து க்ரூடா ஒரு ஒரு பேசிக் ஐடியா வந்து கொடுக்குறேன், பட் இதுதான் பேசிக்கான ஒரு டெஃபினிஷன். ஸோ நம்ம ஒரு 10 பேருக்கு அந்த ரிசல்ட்டை எடுத்துட்டு ஹோல் குரூப்புக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஃபர் பண்ணுறது தான் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பேசிக்கான பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் அதில் இருக்க 2 டைப்ஸ் பற்றின டெஃபினிஷன். இப்போ வந்து பேசிக் டெர்மினாலஜிஸ். ஸோ பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நிறைய பேசிக்கான டெர்மினாலஜிஸ் இருக்குது. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிகினர் தெரிஞ்சுக்க வேண்டிய டெர்மினாலஜிஸ் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் டக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹைப்போதிசிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஹைப்போதிசிஸ் அப்படின்னா வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன ஒரு கேள்வி இருக்கோ, இப்போ ஒரு சயின்ஸ்லேயோ இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ்லேயோ இல்லைன்னா எதுலேயோ வந்து என்ன கேள்வி உங்களுக்கு இருக்கோ அதை தான் நம்ம ஹைப்போதிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணும்போது 2 ஹைப்போதிசிஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவோம். ஒன்று வந்து நல் ஹைப்போதிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து அல்டர்னேட் ஹைப்போதிசிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, இந்த நல் ஹைப்போதிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ஒரு 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 கொஸ்டின் உங்களுக்கு வந்து ஒரு வருது, அதனால எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை அப்படின்னா அதை தான் நல் ஹைப்போதிசிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா காமெடிக்கு ஒரு ஒரு பொண்ணுக்கிட்ட போய் நீங்கள் ப்ரொபோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ உங்களோட நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்க,
எப்பயும் சிங்கிளா தான் இருக்கீங்க. ஸோ அதனால வந்து இது ஒரு நல் ஹைப்போதேசிஸ். இப்போ இதுவே அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிருச்சு அப்படின்னா சிங்கிள்ல இருந்து நீங்க கமிட்டடா மாறிடுவீங்க. ஸோ இது வந்து அல்டர்னேட் ஹைப்போதேசிஸ். என்ன ஒண்ணு ஓகேன்னு சொல்ல போறா, இல்லன்னா இல்லன்னு சொல்ல போறா, வேற என்ன சொல்லிடுவா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, அதுதான் அந்த ஹைப்போதேசிஸ். ஓகே. ஸோ அடுத்து இப்போ இதுவே இதோட டெஃபினிஷன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆர் கொஸ்டின் சஜஸ்டிங் தட் தேர் இஸ் நோ எஃபெக்ட் ஆர் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ட்ரக் நம்ம அதே மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து இப்போ நான் அந்த மருந்து கொடுத்தா எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது, எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இருக்காது அப்படின்றது வந்து நல் ஹைப்போதேசிஸ். இப்போ கீழே இந்த பிக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இப்போ என்கிட்ட ஒரு ஃபெர்டிலைசர் இருக்குது, அதை வந்து நான் அந்த செடிக்கு ஊற்றுறேன், அதனால எந்த ஒரு பயனுமே இருக்காது, அந்த செடி வளராது அப்படின்னா அது வந்து நல் ஹைப்போதேசிஸ். இதுவே இப்போ அந்த செடி வந்து வளரும், இல்லை அந்த ட்ரக் கொடுத்தா ஒரு சேஞ்சஸ் நடக்கும், பிளட் ப்ரெஷர் கம்மியாகும், இல்லை நான் ப்ரொபோஸ் பண்ண அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிடுவா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து அல்டர்னேட் ஹைப்போதேசிஸ். எ ஸ்டேட்மெண்ட் தட் கான்ட்ராடிக்ட்ஸ் டு த நல் ஹைப்போதேசிஸ் அப்படின்னா அது அல்டர்னேட் ஹைப்போதேசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டையும் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டு இதுக்கப்புறம் தான் இந்த மற்ற இதுக்கப்புறம் வர நம்ம இந்த நிறைய சாம்பிளிங் டேட்டா கலெக்ஷன் இது எல்லாமே ஒன்று பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹைப்போதேசிஸ் வந்து ஃபார்ம் பண்றது. நம்ம பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பேசிக்ஸே என்ன அப்படின்னா இந்த நல் ஹைப்போதேசிஸை எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம கான்ட்ராடிக்ட் பண்றோம், எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அதை கம்மி பண்ணி அது இந்த மாதிரி இப்போ ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறேன், அந்த மருந்து வந்து எந்த எஃபெக்ட்டுமே கொடுக்காது அப்படின்றது நல் ஹைப்போதேசிஸ். இதுல இருந்து எவ்வளோக்கு எவ்வளோ தள்ளி அது வந்து நிறைய வந்து எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்ற அந்த அல்டர்னேட் ஹைப்போதேசிஸை ப்ரூவ் பண்றது தான் இந்த பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பேசிக் தலைமை. ஸோ ஓகே, ஸோ இதை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இப்போ பேசிக் டெர்மினாலஜிஸ்ல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து பாப்புலேஷன். ஸோ நம்ம எந்த இதுல இருந்து டேட்டாவை எடுக்கிறோமோ அதுதான் வந்து நம்ம பாப்புலேஷன். அந்த கம்ப்ளீட் செட் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர் அப்சர்வேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் விச் ஆர் சப்ஜெக்ட் டு இன்வெஸ்டிகேஷன். மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ பீப்புளுக்கு வந்து அந்த ட்ரையல்ஸ் வந்து கிளினிக்கல் ட்ரையல் வந்து பண்றோம், அதுல வந்து எவ்வளோ வந்து பாப்புலேஷன் இருக்கு, எந்தெந்த டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் அடல்ட்ஸ் இன் அ கண்ட்ரி. செகண்ட் வந்து சாம்பிள். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன், அந்த மருந்து வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னா உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் போய் அந்த மருந்து நான் இன்ஜெக்ட் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா சாம்பிள், அது இந்த இப்போ ஒரு 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 10 பேர் இங்கே இந்த குரூப்ல இருந்து எடுத்துக்குவேன், ஒரு 10 பேர் ஒரு ஆண்கள்ல இருந்து, 10 பேர் ஒரு பெண்கள்ல இருந்து அப்படின்ற மாதிரி நான் வந்து எடுத்துக்குவேன். ஸோ அவங்க தான் வந்து சாம்பிள். இப்போ ஒரு பெரிய பாப்புலேஷன்ல இருந்து நம்ம யாருக்கு வந்து டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ண போறோமோ அதுதான் நம்ம சாம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்ட் ஆஃப் பாப்புலேஷன் செலக்டட் ஃபார் அனாலிசிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 அடல்ட் ரேண்டம்லி சூசன் ஃப்ரம் த பாப்புலேஷன் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து யூனிட். ஸோ த ஸ்மாலஸ்ட் என்டிட்டி பீயிங் ஸ்டடிடு. இப்போ அதுலேயே சாம்பிள், இப்போ நம்ம சாம்பிளில் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேரில் ஒருத்தரை வந்து நம்ம அந்த டெஸ்ட் வந்து ரீடிங் வந்து எடுப்போம். ஸோ அதாவது 10 பேருக்குமே நம்ம மருந்து வந்து கொடுப்போம், ஒருத்தருக்கும் தனித்தனியாக வந்து ரீடிங் எடுப்போம். அதை தான் யூனிட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. த ஸ்மாலஸ்ட் என்டிட்டி பீயிங் யூஸ்டு. ஸோ சிங்கிள் பேஷண்ட்டை வந்து நம்ம யூனிட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்து வந்து அப்சர்வேஷன். ரெக்கார்டட் மெஷர்மெண்ட் ஆர் டேட்டா பாயிண்ட் ஆன் யூனிட். ஸோ அதில் வந்து நம்ம என்ன மெஷர் பண்ணுறோம் அதை தான் நம்ம அப்சர்வேஷன் சொல்கிறோம். இப்போ நான் வந்து ஒரு பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணுற ட்ரக் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த ட்ரக்கை கொடுத்தக்கப்புறம் நான் எதை வந்து ஸ்டடி பண்ணுறேன், அந்த பிளட் ப்ரெஷரை வந்து ஸ்டடி பண்ணுறேன். ஸோ அதை தான் வந்து நம்ம அப்சர்வேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்து வந்து வேரியபிள். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் தட் கேன் வேரி அமங் த சப்ஜெக்ட். ஸோ இப்போ நான் பிளட் ப்ரெஷரை தான் வந்து ஸ்டடி பண்ணுறேன், அதுதான் அப்சர்வேஷன். அதோட அளவு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நான் ட்ரக் கொடுத்தோன்னே ஒருத்தருக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இன்னொருத்தருக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், இன்னொருத்தருக்கு வந்து கம்மியாக ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி வந்து சேஞ்சஸ் இருக்குல்ல, வேரி ஆகிறத தான் நம்ம வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலி இந்த அப்சர்வேஷன் வேரியபிள் இதெல்லாம் கேட்க ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எந்த விஷயத்தை படிக்கிறீங்களோ அந்த எந்த விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணுறீங்களோ அது பேர் அப்சர்வேஷன். அந்த விஷயத்துல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கோ அது வந்து வேரியபிள் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் தட் கேன் வேரி அமங் த சப்ஜெக்ட். ஸோ சேஞ்சஸ் இந்த பிளட் ப்ரெஷர் ரீடிங்கை தான் நம்ம வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்டா வந்து பி வேல்யூ. ஸோ இதை வந்து நிறைய பேர் வந்து குழப்புவாங்க, என்னடா பி வேல்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கு, சிக்னிஃபிகண்டாவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பி வேல்யூ அப்படின்னா ப்ராபபிலிட்டி வேல்யூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து தான் உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ சும்மா இது வந்து நடக்கலாம்ப்பா, அது வந்து இருக்கலாம்ப்பா, இது வந்து இப்படி நடக்கலாம், இதனால இது நடந்திருக்கலாம், இந்த லாம் போட்டிங்க அப்படின்னாலே உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்கல், உங்களோட எக்ஸ்பெரிமெண்ட், உங்களோட ரிசல்ட் வந்து நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஷுவர் ஷார்ட்டாக நம்ம சொல்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து அந்த ரிசல்ட் வந்து வேலிடாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த பி வேல்யூ வந்து ரொம்ப முக்கியம். அதாவது ப்ராபபிலிட்டி, அதுதான் பி வேல்யூ அப்படின்னு. ப்ராபபிலிட்டின்னா இருக்கலாம்,
அப்படின்ற அந்த ஒரு அசம்ஷன். ஸோ ப்ராபபிலிட்டி வேல்யூ தட் ஹெல்ப்ஸ் டிட்டர்மின் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த டெஸ்ட் ரிசல்ட். ஸோ இந்த பி வேல்யூ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஆக்சுவலி 0.05 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கோட ரிசல்ட் வந்து ரொம்ப வேலிடாக இருக்குது அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ அதை வந்து இந்த பி வேல்யூ பற்றி தனியாக நான் வீடியோ போடும்போது கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நீங்கள் பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வேரியபிளில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து இண்டிபெண்ட் வேரியபிள், இன்னொன்று வந்து டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னா நீங்கள் எந்த விஷயத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அது வந்து இண்டிபெண்ட் வேரியபிள். ஓகே. அதே மாதிரி டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னா இந்த இண்டிபெண்ட் வேரியபிளை சம்மந்தப்பட்ட ஒரு வேரியபிள் டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். என்னடா குழப்பற அப்படின்னா இப்போ இந்த பிக்சர் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு சிம்பிளாக வந்து புரியும். இப்போ நான் வந்து செடி வளர்றது வந்து ஸ்டடி பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நான் 2 விஷயத்த வந்து என்னோட அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா எப்படி செடி வளருது அப்படின்றது தான் என்னோட அப்சர்வேஷன். ஓகே. இதில் வந்து நான் என்ன வேரியபிள் கொடுக்குறேன் அப்படின்னா தண்ணியோட அளவை வந்து மாற்றுறேன். ஸோ ஒரு செடிக்கு வந்து நிறைய தண்ணி கொடுக்குறேன், ஒரு செடிக்கு வந்து கம்மியான தண்ணி கொடுக்குறேன். இது வந்து வேரியபிள். இப்போ இது வந்து இண்டிபெண்ட் வேரியபிள். ஓகே. இதை வந்து நான் டிசைட் பண்ணி இதை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னா நான் தண்ணி சேஞ்ச் பண்றதுனால அந்த வளர்ச்சி வந்து மாறுது இல்ல. இந்த தண்ணினால இது வந்து டிபெண்ட் ஆகி இருக்கு அதோட வளர்ச்சி. ஸோ அதனால இதை வந்து டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த சைஸ் ஆஃப் த பிளான்ட் நம்பர் லீவ்ஸ் வந்து மாறுது. இப்போ நான் கம்மியாக கொடுத்த இடத்துல வந்து கம்மியாக வளருது, நிறைய தண்ணி ஊற்றின இடத்துல வந்து நிறைய வளருது. ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ ஒரு ட்ரக் நான் கொடுக்குறேன் அப்படின்னா நிறைய ட்ரக் கொடுத்தவங்களுக்கு நிறைய எஃபெக்ட் வந்து காட்டுது, கம்மியாக ட்ரக் கொடுத்தவங்களுக்கு கம்மியாக எஃபெக்ட் காட்டுது அப்படின்னா அந்த எஃபெக்ட்ன்றது வந்து டிபெண்ட் வேரியபிள். நான் கொடுத்த ட்ரக்கோ அந்த தண்ணியோ அது வந்து இண்டிபெண்ட் வேரியபிள், அது வந்து காஸ். ஓகே. இது வந்து ரிசல்ட். ஸோ இந்த மாதிரி வந்து வேரியபிள்ஸ்ல 2 டைப் இருக்கு. இதுதான் பேசிக்கான டெர்மினாலஜிஸ். லாஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் பேசிக் ஓவர்வியூ வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இதை நான் தெரிஞ்சுக்கிட்டு என்னப்பா பண்ண போகிறேன், இது எதுக்கு யூஸ் ஆக போகுது அப்படின்னா இது வந்து ப்ராப்பர் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் சயின்டிஃபிக் டேட்டா. அதாவது இப்போ நம்ம பயாலஜி, பப்ளிக் ஹெல்த், பயோமெடிக்கல் சயின்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏகப்பட்ட டேட்டா இருக்கும். இப்போ யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவாங்க, ஜீனோமிக் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட ரிசல்ட் வந்து கிராஃப் அது இதுன்னு என்னென்னமோ போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இந்த பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மெடிக்கல் அண்ட் கிளினிக்கல் ட்ரையல்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு நியூ ட்ரக் கண்டுபிடிக்கிறீங்க, அது வந்து எப்படி எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது அப்படின்றத ஸ்டடி பண்ணுறதுக்கு எபிடமாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு விஷயம் வந்து எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இப்போ ஒரு டிசீஸ் வருது, இப்போ நம்ம COVID-19 வந்தது, அது வந்து எப்படி இப்போ சைனாவில் எப்படி பரவி இருக்கு, இந்தியாவில் எப்படி பரவி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த டிசீஸ் அதை பற்றி படிக்கிறதுக்கும் இந்த பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து எபிடமாலஜி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் த டிசீஸ் இன் அ பாப்புலேஷன். அடுத்து வந்து பப்ளிக் ஹெல்த் டு அனலைஸ் ஹெல்த் ட்ரெண்ட்ஸ், டிசீஸ் இன்டர்வென்ஷன்ஸ் அண்ட் கைட் பாலிசி டிசீஸ். இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டிசீஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ சும்மா ஒரு கிராமத்துலன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து நம்ம டெங்கு நிறைய பரவுது அப்படின்னா ஸோ அங்கே வந்து நிறைய தண்ணி இருக்குது, நிறைய கொசுகள் இருக்குது அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணலாம். இன்னொரு இடத்துல வந்து எய்ட்ஸ் நிறைய பரவுது அப்படின்னா அப்போ அங்கே வந்து நிறைய அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனில் ஏதோ தப்பு நடந்துட்டு இருக்கு அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ஹெல்த் பேட்டர்ன் எப்படி இருக்கு அதை பொறுத்து நம்ம வந்து கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் பாலிசிஸ்லாம் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ இதுக்கும் வந்து இந்த பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அதே மாதிரி லைஃப் சயின்ஸ், இப்போ நம்ம ஜெனட்டிக்ஸ், ப்ரோட்டியோமிக்ஸ் இந்த மாதிரி எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் அதில் இருக்கிற டேட்டா. ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து இந்த ப்ரோட்டீன் கூட எப்படி ரியாக்ட் ஆகுது, அது எந்த ஜீன்லேருந்து வருது, அதோட எக்ஸ்பிரஷன் லெவல் எவ்வளோ இருக்குது, இந்த செல்லில் எக்ஸ்பிரஷன் லெவல் எவ்வளோ இருக்குது, இன்னொரு செல்லில் எக்ஸ்பிரஷன் லெவல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டேட்டா வந்து இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டெக்னிக்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. இந்த ஸ்கொயர் டெஸ்ட்டுவாங்க, டி டெஸ்ட்டுன்னுவாங்க, அனோவா டெஸ்ட்டுன்னுவாங்க, அதுக்கப்புறம் சாம்பிளிங்லேயே ரேண்டம் சாம்பிளிங், அந்த சாம்பிளிங்னு சொல்லிட்டு அப்புறம் கிராஃப் டயக்ராம்லேயே ஏகப்பட்டது வந்து ஸ்கேட்டர் பிளாட்டு, அதுக்கப்புறம் வந்து கிராஃப், பார் டயக்ராம், ஹிஸ்டோகிராம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒன்றொன்னா நம்ம அடுத்து வந்து கிளியராக வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ அட்லாஸ்ட் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துடும். இதில் வந்து உங்களுக்கு பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்ன, அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ்லாம் என்ன, அதோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் ஒன்று டீட்டெயிலாக அடுத்து அப்கமிங் லெக்சர்ஸில் வந்து பார்க்கலாம். See you.
இந்த சயின்டிஃபிக் கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இந்த பயோஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ், டெக்னிக்ஸ், இந்த பி வேல்யூ அது இதெல்லாம் சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுது. பட் ஆனால் நம்ம லைஃப்பில் வர கொஸ்டின்ஸுக்கு வந்து என்ன மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுறது அப்படின்றதான் நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருந்து சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்கிட்டாலே ஒரு நல்ல ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாக தான் இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ற கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஸோ இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகான் ஹிட் பண்ணிருங்க. அண்ட் திங்க் பயாலஜி திங்க் விஷனோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் அந்த பேஜஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க. See you.